திருச்சியில சந்திச்சோம். அவர் எதிர்கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நண்பர்களா சந்திச்சோமா இல்ல வேற எதனா? அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும். இது முதல் கட்டம். அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது. நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜெகன்மூர்த்தியார் விசாரணை கைதுன்னு சொல்றாங்க. அது தொடர்பு இருக்காரு தெரியல. இல்ல, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிறார் என்பதற்காகவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கிற ஒரு நிலையை கூட கருதி கொள்ளாமல் எதிர்கட்சியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்காக காழ்ப்புணர்ச்சியிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிறது என்பது குறித்து அவர்கள் அரசு சொல்லுகிறது. ஆகவே உயர்நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோம். உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுகிறது, அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நிகழ்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இது குறித்து எங்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் பாஜகவுடைய செயல்பாடு குறித்து நாம் கருத்து சொல்ல இயலாது. நல்ல முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணியிலே இருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்னும் நாளுக்கு நாள் வலுப்பெறும், பலம் பெறும். பல பேர் வருவார்கள். இது குறித்தெல்லாம் விரைவாக நம்முடைய கழக பொதுச் செயலாளர் உங்களிடத்திலே கருத்து சொல்லுவார். தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வர்றாரு. அவங்க கட்சி ஆலோசனை கொடுக்கல. ஒவ்வொரு கூட்டத்திலையுமே திமுக எதிர்ப்பு தான் பேசுறாங்க. தொடர்ந்து இந்த திமுக ஆட்சி வெளியேற்றப்பட வேண்டும், அவங்க வெளியேறிய வேண்டும், வன்னியர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க. 10.5% அதிமுக கொடுத்தாலும் இதை 4 வருஷமா நமக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க. தொடர்ந்து திமுக எதிராக குரல் எழுப்பினாலும் நம்ம கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கூட்டணி குறித்தெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். ஆனால் பாமகவுடைய கட்சி உடைந்து வருவதற்கு திமுக தான் காரணம் என்று அந்த கட்சியை சேர்ந்திருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களே குற்றம் சாட்டியிருக்கிறார். இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கட்சி பலமாக இருக்கிறது. அந்த கட்சி ஒருவேளை மாற்று கட்சியோடு கூட்டணி சேர்ந்து விட்டால் அவர்கள் வெற்றி வாய்ப்பை பெற்றுவார்கள் என்கிற அச்சத்திலே கூட்டணியை உடைத்து அந்த கட்சியை உடைக்கிற காரியத்தை செய்திருக்கிறது திமுக என்று நாங்கள் குற்றம் சாட்டவில்லை. சொன்னது அன்புமணி ராமதாஸ் என்பதை அடிக்கோடிட வேண்டும். இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பார்த்துக் கொள்ளலாம். இங்கே நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்களை வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தினரும் காஞ்சிபுரம் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய முன்னாள் பக்தர்கள் எல்லாம் வருகிறார்கள். அந்த பக்தர்கள் எல்லாம் வருகிறார்கள். அந்த பக்தர்கள் எல்லாம் அன்னை அடிப்பதற்கே ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை பொறுத்தவரை மிக மோசமாக, எவ்வளவு மோசமா நடக்கணுமோ அந்த அளவுக்கு அந்த வேலை நடக்கும். ஒண்ணு இல்லை, நேற்று முந்தைய தினம் நான் இந்த நகராட்சி கமிஷன் கிட்ட சொல்லி இந்த பகுதியில் எல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதை உடனடியாக சரி செய்யுங்கன்னா ராத்திரி பார்த்தா பள்ளம் நோண்டலாம். நீங்க எல்லாம் கீழே எனக்கு கீழே இருக்கிறவங்களா ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன்றீங்க. நீங்க வேலை செய்யாதானே எங்களுக்கு நல்ல பேரு. சாக்கடை என்பது உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டுமே தவிர ஆமை வேரத்தில் நடந்து முடிந்து அதை முடிக்க முடியாமலே தடுமாறி கொண்டில்லை. மக்களுடைய கருத்து நசுக்குகிறது இந்த விடியா திமுகவின் சர்க்கார். ஆகவே அவற்றையும் கண்டித்து நம்முடைய காஞ்சிபுரம் மாநகராட்சியினுடைய ஊழியர்களுடைய பற்றாக்குறையால் மாநகராட்சியினுடைய பணிகள் பாதிக்கப்பட்டு மக்கள் பெரிதும் அவதியுற்று வருவதும் நாங்கள் சொன்னதாக நீங்கள் ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய இந்த சிப்பாய்களே, அடலியர்களே, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், விடியா திமுக அரசை, விடியா திமுக அரசை மாநகராட்சி